நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். முதல்ல உங்க குழந்தை எப்போ எப்படி காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. கருப்பு, கம்ப்ளைண்ட்லாம் ஒண்ணு வேண்டாம், வாங்க போலாம். முட்டாள்தனமா பேசாதீங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும். நாளைக்கு காணாம போன குழந்தைக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல குற்றம் சொல்லிடுவீங்க. இந்த ஒரு வருஷத்துல 100 குழந்தைங்க காணாம போயிருக்கு. உங்க குழந்தை காணாம போய் 1 வருஷம் ஆகுது. உங்களை மாதிரிதான் பல பேர் நாமளே தேடிக்கலான்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில போலீஸோட நாலேஜ்க்கு கொண்டு வராம இருந்திருக்காங்க. இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய குற்றம் நடக்காம தடுத்திருக்கு. முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல நம்பிக்கை வைங்க. நானே தேடிக்கிறேன்னா வருஷம் பூரா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். தேங்க்ஸ் மேடம். வாங்க. வர மேடம். அச்சா வாங்க. இல்லை வச்சா மேடம், நீங்க வாங்க. வணங்க மேடம். மேடம், காணாம போன குழந்தை உயிரோடு இருக்க விஷயம் செலவாக்காக்கு தெரிய வேணாம். கண்டுபிடிச்சோட சொல்லிடலாம். இப்ப வேணாங்க, அப்புறம் செல்லமாக மனசு தேவையில்லாம கஷ்டப்படும். அதுக்கு தாங்க. குழந்தை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வக்கல்ல, பேச வந்துட்டேன். இல்லையா? Foolish people. செல்லம்மா வாங்கண்ணே. உடம்பு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. முத்தழகியும் குழந்தையும் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டியாமே, அத்தை சொன்னாங்க. என்னம்மா விஷயம்? எல்லாம் உங்க கல்யாண விஷயம்தான். சீர்வரிசை வாங்கணும், நிறைய வேலை இருக்குல்ல. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அன்னைக்கு தானே தெரியும், அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா வார்த்தையில ஒரு மாதிரியா பேசுறேன்? நீங்க நடந்துக்கிறது மட்டும் சரியா என்ன? நான் என்ன பண்ணிட்டேன்? இன்னும் என்ன பண்ணணுங்கிறீங்க? அந்த தவசி எதுக்கு நான் உங்க கூட வச்சிருக்கீங்க? அந்தால சப்போர்ட் பண்ணி கூட பிறந்த தம்பியோட சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. ஏமா அட்ஜஸ்ட் பண்ணி வேலையை பாடுறான்னு சொன்னேன், அதுக்கு கோச்சிட்டு போயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, அதை விடுங்க. கல்யாணத்தை எப்ப வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. என்ன செல்லம்மா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உனக்கு யார் சொன்னா? யார் சொன்ன என்ன? விஷயம் உண்மை தானே? அதான் கல்யாணத்துக்கு அண்ணி சரின்னு சொல்லிட்டாங்களே. பத்தாதுக்கு அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன? அம்மா யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்திலேயே இல்லைம்மா. யாரோ சொன்னதை நம்பிக்கிட்டு நீ பேசிக்கிட்டே போற. இதை பாருமா, ஒரு காலத்தில் ஸ்னேகா கருத்தில் தாலியை கட்ட நான் தயாராக தான் இருந்தேன், அது உண்மைதான். ஆனால் இப்போ அப்படி இல்லைம்மா. பொய் சொல்லாதீங்கண்ணே. அந்த தவசி மணியரசு கூப்பிட்டு வர 13ஆம் தேதி உன் அண்ணனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் சொல்லிருக்காரு. நீங்க சம்மதிச்சதுனால தானே அவர் அப்படி சொல்லிருக்காரு. பொண்ணு மட்டும் சொல்றேன்னு உங்களை கல்யாணம் செஞ்ச நாள்ல இருந்து நீங்க தான் உலகன்னு உங்களே நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க அண்ணி. அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த ஸ்னேகாவோட நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ரத்னா செத்ததுக்கு அப்புறம் இப்ப நடப்படமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அத காரணமா காட்டி நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவும் பண்ணிருக்கீங்க. இல்ல நான் கேக்குறேன், அண்ணே நிலைமையில நீங்க இருந்து அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ண போயிருந்தா உங்க மனசு என்ன பாடுபட்டுக்கணும் கொஞ்சம் யோசிங்க. நீங்க அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துடான்னு கனவு மட்டும் காணாதீங்க. அன்னைக்கு நீங்க சேர பாவத்துக்கு காலத்துக்கு நிம்மதியா இருக்க முடியாது. செல்லம்மா அந்த தவசிய வேலைக்கு வச்சது தப்புதான். கொஞ்சம் இடம் கொடுத்தேன், அவன் ஏன் தலையிலே ஏறிக்கிட்டு ஆடுறான். ஸ்னேகாவும் அவங்க அப்பனும் கல்யாண விஷயமா என்னை கட்டாயப்படுத்தினது உண்மைதான். முத்தழகியை நான் சம்மதிக்க வச்சதும் உண்மைதான்.
அப்ப இருந்த மனநிலையில என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியலம்மா. ஆனா இப்ப சொல்றேம்மா, அந்த கல்யாணம் நடக்காது. அண்ணே, அன்னைக்கு நீங்க துரோகம் செய்ய மாட்டேன்னு நீங்க சொல்றது உண்மைனா? இந்த தங்கச்சி வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறது உண்மைனா? முதல்ல அந்த தவசியும் ஸ்னேகாவும் பார்த்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க வாங்க, அப்ப நான் நம்புறேன். சிகந்தர் சொல்லுங்க. ஆமா, ஈவினிங் வாங்க. ஐயா இங்கே தான் இருக்காரு. ஐயா, இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். என் பேரு கணேஷ். ஓ, செல்வராஜ் மகனா? ஆமாங்க. பாப்பா, அப்பா இப்பதான் ஃபோன் பண்ணாரு. உங்க அப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா. சொல்லியிருக்காரு. நான் ஒன்னதான் பார்த்தது. ஆமா. இவரு சமையல் கான்ட்ராக்டர். ஓ, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் மண்டபம் புக் பண்ணணும், பத்திரிக்கை அடிக்கணும், மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். அதான் அப்பா இவரை கையோட கூட்டிட்டு போக சொன்னாரு. சொன்னார். கல்யாணம்னாலே அப்படிதானே, செலவு அதிகமா இருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ கீழே போய் கேஷியர் கிட்ட 1,00,000 ரூபாய் வாங்கிக்க. சரிங்க. அட்வான்ஸா இருக்கட்டும். கல்யாணம் எப்ப? வர்ற மார்ச் 5ஆம் தேதி வச்சிருக்கேங்க. நல்ல வேளை மார்ச் மாசம் வச்சேன். நான் இன்னைக்கு டெல்லி போறேன். போயிட்டு ஒரு 6 நாள் வந்துடும். சரிங்க. வந்த உடனே மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிங்க. உங்க அப்பாட்ட சொல்லு. ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். போயிட்டு வாங்க. வாங்கண்ணே போலாம். வாங்க. ஐயா. என்ன முருகா, யாரு இவங்க? ஐயா கிட்ட கல்யாண விஷயமா பேசிட்டு வர்றாங்க. கல்யாண விஷயமாவா? ஆமாங்க ஐயா. ஐயா இன்னைக்கே டெல்லி கிளம்புறாங்களா? வர்றதுக்கு 4-5 நாள் ஆகுமா? கல்யாண செலவுக்கு 1,00,000 ரூபாயை அட்வான்ஸா வாங்கிக்க சொன்னாரு. சரி, அட்வான்ஸ் 1,00,000 ரூபா எவ்வளவு கேட்டாலும் தரேன், கவலைப்படாத. ஆனா ஒண்ணு, மண்டபம் ரொம்ப பெருசா இருக்கணும். அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன் ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா. எனக்கு நிறைய மண்டபம் தெரியும், நல்ல மண்டபமா பாத்துடலாம். இது யாரு? நான் தான் சமையல் கான்ட்ராக்டருங்க. அடாடாடா, சமையல் கான்ட்ராக்டரே பாக்குறதுக்கு ஷோக்கா இருக்கீங்க. சமையலும் அதே மாதிரி பிரமாதமா இருக்கணும், ஒரு குத்தம் சொல்லக்கூடாது யாரும். அசத்திரலாம் போங்க, பிரமாதப்படுத்திடலாம். அது போதியா எனக்கு. ஏன்னா ஒரு கல்யாணத்துல வீடியோ நல்லா இல்லைன்னு யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆமா, சாப்பாடு தான் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. 1,00,000 ரூபா வச்சுக்க, பணம் பத்திரம். அப்போ நாங்க புறப்புறோம் ஐயா. ஆமா, இந்த பாருங்க, சொல்லுங்க. ஒவ்வொன்னும் கல்யாணத்துல பிரமாதமா இருக்கணும். எதுக்கு கவலைப்படாதீங்க, அருமையா பண்ணி நான் பாத்துக்கிறேன். வரேன். ஏன்னா என் பொண்ணு கல்யாணம், இவர் ஏன்னா இவ்வளவு சந்தோஷப்படுறாரு? பொதுவா கல்யாணம்னாலே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அதுவும் சரிதானே. கல்யாணத்துக்கு நேரம் வந்தாச்சு. ஆமா, அதனால அதை பத்தி நாம கிளம்பிட்டீங்களா? இருங்க ஒரு நிமிஷம். இதுல ஒரு கையெழுத்து வாங்கணும்னு வந்தேன். இந்த அப்புறம் நான் வந்து தெரியும், நீங்க டெல்லிக்கு போக போறீங்க. நான் டெல்லிக்கு போறது எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. விஷயம் தெரிஞ்சதா இல்லையா, அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் விடுங்க. நான் போயிட்டு வர வரைக்கும் ஸ்டாக் எல்லாம் கணக்கு கரெக்டா வச்சுங்க. சரி, வச்சுக்கிறேன். யாருக்கும் பேலன்ஸ் வச்சிடாதீங்க. சரி, உங்க பிசினஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கவலையே படாதீங்க. ஆமா, அந்த கல்யாண பட்டுப்புடவை அது வந்தாளுக்கு என்ன, நீங்க கல்யாணத்தையே ஜாம் ஜாம்னு பண்ணுவீங்க, புடவையை கிராண்டா எடுக்க மாட்டீங்களா? உங்ககிட்ட போய் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் மாப்பிள்ள, உங்களுக்கு நல்ல மனசு, அதனாலதான் நல்ல நல்ல காரியங்களெல்லாம் தாராளமா பண்ணிட்டு இருக்கீங்க. அது போட்டு நீங்க டெல்லி போயிட்டு வாங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டெல்லிக்கு போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ல. அப்புறம் என்ன? பேச விட மாட்டானே. ஆஹா, மாப்பிள்ளைய சும்மா சொல்லக்கூடாது. கோடு போட்டா ரோடு போட்டுருவாரு, புள்ளி வச்சா கோலமே போட்டுருவாரு. ஸ்னேகா, உன் கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்க போகுது. லக்கி கேர்ள். என்னடா அங்கே நின்னுட்டு உள்ள வா. வாடா. ஒரு போலீஸ் கமிஷனர் வீடு இப்படிதான் இந்த பாதுகாப்பு நம்ம திறந்து இருக்கிறதா? டேய், நீ வரது பார்த்து தான்டா கதவை திறந்து வச்சேன்.
அக்கா மேல ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி நடிக்காத. முதல்ல உட்கார். என்னடா காஃபி சாப்பிடுறியா? வேணாக்கா, காஃபி இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். அப்பா ரொம்ப தேங்க்ஸ். நீ கேட்டுடுவே நினைச்சேன். வேலைக்காரி இல்ல, நான் தான் போட்டு கொடுத்துருக்கணும். அடி பாவி, ஒரு காஃபி கூட வெறும் ஃபார்மாலிட்டி தான் கேட்பியா? நீ டிபிக்கல் போலீஸ்காரியாவே ஆயிட்டக்கா. நான் போலீஸ்காரியா இருக்கிறது இருக்கட்டும். நீ எப்ப ஒரு மனுஷனா உன் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்க போற? அதை பத்தி இப்பயே பேசல, அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. எதுடா முடிஞ்சு போச்சு? நீ அதான் முடிச்சுக்கிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்டாட்டியோட ஒழுங்கா குடும்பம் நடத்திருந்தா பரவாயில்ல. அதை விட்டுட்டு அப்படி இப்படின்னு இருந்தா எந்த பொண்டாட்டி தான் பொறுத்துக்குவா? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு தான் நான் இங்க வரதே இல்லை. பாரு, நான் தான் சொல்றேன்ல, கல்யாண வாழ்க்கை எனக்கு ஒத்து வராதுன்னு. சரி, இப்போ உன் கதை என்னாச்சு? ஏய், வாய் மூடு. ஏன் கதை வேற, உன் கதை வேற. சங்கீதாக்கு என்ன குறைச்சல்? நேத்து நைட்டு கூட என்கிட்ட போன்ல பேசினா. உன்னை பத்தி சொல்லி வேதனைப்பட்டா. அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்க நீ அவளை. நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் நிச்சயமா ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணதான் போற. எவ்வளவு ஒருத்தி உனக்கு தண்டனை கொடுக்க தான் போறா. அப்ப தெரியும்டா உனக்கு சங்கீதாவோட அருமை. சரி சொல்லு, என்ன விஷயமா வந்திருக்க? ஒன்றும் இல்லை, எங்க ஆஃபீஸ்க்கு உன் பேர்ல ஒரு கொரியர் வந்தது, அதான் நானே வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, கொரியர் டெலிவரி பாயா தான் வந்திருக்கியா? உன்னை அனாவசியமா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு ஏகப்பட்ட மரியாதை கொடுத்துட்டேனே. ஏய், சரி சரி, இதுல கையெழுத்து போடு. இந்தா. சரி, நான் வரேன்க்கா. ஏய் நில்லுடா, வந்த பார்த்த குடுத்த போயிட்டே இருக்க. நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? அதான் பார்த்தாலே தெரியுது, நல்லா செழிப்பா குண்டா நல்லா தானே இருக்க. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் என்னையே பார்த்து ஈவ் டீசிங் பண்ணுவேன். தம்பின்னு கூட பார்க்காம உன்னை உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். ஜாக்கிரதை. பாரு, அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் ஊருக்கு தான். என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு அக்கா. சரி, நான் வரேன். சரி சரி. அப்புறம் அக்கா, முடிஞ்ச சண்டே நான் வந்து உன்னை மீட் பண்றேன். சரிடா. ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், சங்கீதாவை பத்தி. நிஜமாவா? உண்மையா தான் சொல்றேன். நான் வரேன். இந்த அக்கவுண்ட்ஸை பார்த்துக்க. ஓகே மேடம். என்ன அமுதா, ஆளே மாறிட்ட? இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஆள் யாருன்னு கேட்டா நான் தான் சொல்வேன். ஓ, அந்த அளவுக்கு மாறிட்டியா? நீ திடீர்னு ஆபீஸ்ல இருந்து போனதும் எனக்கு எதுவுமே புரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்கலையா? எனக்கு ஒரே கவலையாயிடுச்சு. நீ என்னடா அண்ணா திடீர்னு ஒரே சந்தோஷமா வந்திருக்க? சாரி, நான் உனக்கு எல்லாமே ஃபோன்ல சொல்ல முடியல. நான் அவரோட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் இப்படி திடீர்னு முடிவை மாத்திக்கிற? நான் ஒரு பெரிய குழப்பத்துல இருந்தேன். அதை பத்தி யார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணிக்கல. ஏன் உன்கிட்ட கூட சொல்லல. அதனால வந்த பிரச்சனை தான். ஆனா இப்ப எனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. நீ என்ன சொல்றனே புரியல. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எல்லாரும் முன்னாடியும் புருஷனை ரொம்பவே அவமானப்படுத்தி இருக்க. ஐயோ, அத மனசுல வச்சுக்கிட்டு உன்னை பழி வாங்கிட போறாரு அமுதா. அவர் ஜெம் ஆஃப் எ பர்சன். நான் அவரை திட்டினதே அவர் என்னை விட்டு விலகி போகணுங்கிறதுக்காக தான். ஆனா அப்ப கூட அவர் என்னை விட்டு விலகி போல தெரியுமா? எத்தனையோ தடவை நான் அவரை திட்டினாலும் உள்ளுக்குள்ள நான் அழுதுகிட்டே இருந்திருக்கேன். இதனடி புது கதை சொல்ற? உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. கவிதா. அமுதா, நான் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கேன், அது 2 காப்பி எடுத்துதாமா? சரி அமுதா. இங்க பாரு, ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே விளாவரியா சொல்றேன். அப்பதான் வாசு எவ்வளவு நல்லவருன்னு உனக்கு புரியும். என்ன நீ குழப்புற?
முதல்ல வாசுவோட சேர்ந்து வாழ பிடிக்காம தான் சாக போனதா சொன்னேன். இப்ப நீ சொல்றது எல்லாமே தலைகீழா இருக்கே. நான் தான் சொன்னேன்ல, நான் உன்கிட்ட நிறைய விஷயத்த சொல்ல மறைச்சிட்டேன்னு. சாரி, அன்னைக்கு சூழ்நிலை அப்படி. ஆனா ஒண்ணு, நீ மட்டும் என்ன அன்னைக்கு காப்பாத்தலன்னு வையேன், இன்னைக்கு எனக்கு இந்த சந்தோஷமும் இந்த வாழ்க்கையும் கிடைக்காமலே போயிருக்கும். அதுக்காகவே உனக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு, மறக்காம ஒரு நாள் வீட்டுக்கு வந்துரு. வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே வீட்டை பாத்துக்கலான் இருக்கேன். அதனால இன்னைக்கு கூட என் வேலையை ரிசைன் பண்ண போறேன். ஏன் திடீர்னு? அமுதா, என்ன திடீர்னு இந்த முடிவு? சார், ஜெயந்தி கிட்ட பேசி முடிச்சுட்டு உங்க கேபினுக்கு தான் வரணும்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. அமுதா இந்தா. தேங்க்ஸ்மா. சாரி அமுதா, தப்பா நினச்சிக்காதீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லலான்னு வந்தேன். எதர்ச்சியாக நீங்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். வாங்க உள்ளவே பேசலாம். ஜெயந்தி, நீங்களும் வாங்க. அமுதா, நீங்க எல்லாத்தையுமே சுலபமா நம்பிடுறீங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பார்க்கணும். நானும் ஆம்பளை தான், ஆனா என்ன மாதிரி எல்லாரும் இருந்துட மாட்டாங்கல்ல. காரியம் முடிகிற வரைக்கும் தான் குணத்தை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பெரிய பிரச்சனையே பண்ண போறாரு பாருங்க. என் வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியும் சார். அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஓகே, ஆனா எதுக்காக அதுக்கு வேலையை விடணும்? இது நானே எடுத்த முடிவுதான். யார் எடுத்த முடிவா இருந்தா என்ன? நீ வேலையில ரிசைன் பண்ண வேணாம். கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணு. அதுக்குள்ள என்ன சார்? அதுக்குள்ள எல்லாம் சரியாயிட்டா, ஐ மீன் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா அப்புறம் நீ வேலையை ரிசைன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு சார். இந்தாங்க. என் பிரச்சனையை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே ஜெயந்தி. செல்ல மாதிரி நிக்கிற, சொல்லு. ஆமா அமுதா, உன்னோட இடத்துல வேற யாரையாவது அப்பாயின்மெண்ட் பண்ற வரைக்குமாவது நீ வேலையில இருக்கலாம்ல. என்ன பேசுற நீ? நான் இல்லாதப்ப என் வேலையெல்லாம் இந்து தானே பாத்துட்டு இருந்தா. அவளையே அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. அப்போ முடிவே பண்ணிட்ட? ஆமா சார். எதுக்கும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுக்கப்புறமா அந்த லெட்டர் கூட. இதுக்கப்புறம் இங்க வர முடியுமான்னு தெரியல சார். பாத்தீங்களா, மணி அடிக்குது. வாசுதான் சார். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. எங்க இருக்க அமுதா? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். நான் காரியம் முடிஞ்சு நாளைக்கு காலையில தான் வருவேன். மாமா, இந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிங்க. நீ சாப்பிடு. சரி மாமா, நானே சாப்பிடுறேன். நீ வேணா செல்லம்மா வீட்டுல தங்கிக்க. ஒரு நாள் தானே, அதுக்கு எதுக்கு அங்கெல்லாம்? நான் வீட்லயே இருக்கேன். எனக்கு என்ன பயமா? நீ தைரியமா இருந்துருவ, எனக்கு தான் பயமா இருக்கும். அதெல்லாம் ஒன்னும் பயம் வேண்டாம். நீங்க என்ன பத்தி கவலைப்படாம அத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி அமுதா, நைட் உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க. நீ எப்ப வீட்டுக்கு போவே? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவேன். என்ன வீட்ல ஆள் யாரும் இல்லையா? ஏன் அமுதா? ஆமா சார், அவரோட மாமா இறந்துட்டாருன்னு அத்தையும் அவரும் திருச்சிக்கு போயிருக்காங்க. அங்க சடங்கெல்லாம் முடியறதுக்கு லேட் ஆகும் போல் இருக்கு. நாளைக்கு காலைல கிளம்புறேன்னு சொன்னாரு. அப்பனா இன்னைக்கு ஏன் வீட்டுல தங்கிக்கோ. ஏன் இல்ல ஜெயந்தி, நான் இன்னொரு நாள் வரேன். எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்ல, தலகாணி ஊற, பெட்ஷீட் எல்லாம் ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். நான் உடனே கிளம்பணும். சார், இது பிடிங்க சார். இந்தாங்க சார். தேங்க்யூ சார். நான் வரேன். அமுதா, நீ வேலையை ரிசைன் பண்ணாலும் எப்போ வேணாலும் இந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகலாம். என்ன வெறும் மேனேஜர் நினைச்சிடாத. நானும் உன் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி. நானும் உங்களை அண்ணனா தான் நினைச்சிட்டு இருக்கேன். வரேண்ணா, வரேன். நான் கிளம்புறேன். போயிட்டு வா. ஏய், பாய் 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 பாய். என்னையா உன்னை அண்ணன் சொல்லிட்டு போறான்? குழந்தைய விசாரிக்க போறதா சொன்னாங்க. வந்ததிலிருந்து எதுவுமே பேசாம இருக்காங்க. ஒருவேளை அந்த குழந்தை நம்ம கிட்ட வந்துட்டு போனது இவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு போச்சா? ஏன்னா
கமிஷனர் ஆபீஸ் போயிட்டு வந்து என்னாச்சுன்னு எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இப்படி ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? குழந்தைய பத்தி தகவல் தெரிஞ்சா வந்த உடனே சந்தோஷமா சொல்லிருப்பான்ல. அப்ப தகவல் எதுவும் கிடைக்கலனாவது என்கிட்ட சொல்லலாம்ல. என்னதான் சொல்ல கலைவாணி, குழந்தை கிடைச்சோட நப்பாசையில நாங்க போனோம். ஆனா அந்த கமிஷன் அம்மா கேட்ட கேள்வியில குழந்தைய கிடைக்கலாம் பரவாயில்ல வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். அப்படி என்ன கேட்டாங்க? ஏன் இவ்வளவு நாளா கம்ப்ளைண்ட் தரலன்னு கேட்டாங்க. கேட்க தானே செய்வாங்க. என்ன நடந்துச்சுன்னு நீங்க அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னேன். நான் என்ன காரணம் சொன்னாலும் அதை நம்பாம அவங்க துருவி எதையாவது கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி மச்சான், அதை விடுங்க. போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கலாம் பரவாயில்ல, நாம அந்த குழந்தைய கண்டுபிடிக்க வழி பார்ப்போம். ஏண்டாப்பா, என்ன திடீர்னு இவ்வளவு நாளா இல்லாம குழந்தை மேல இவ்வளவு பாசம் உனக்கு? மாமா, நாங்க அந்த குழந்தைய பறி கொடுத்தான்னு தேடிட்டு தான் இருக்கோம். உங்க கண்ணுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம். சரி, எல்லா விஷயத்தையும் முன்ன வந்து நிக்கிற ஆளு, இதுக்கு நீங்க முன்ன வந்து நின்னுடணும்ல. உங்களுக்கு உங்க பேத்தி காணா போனதுல அக்கறையே இல்ல. இதுல என்ன வந்து குத்த சொல்ல வந்துட்டாரு. டேய், அங்க என்னடா முணுமுணுக்கிற? படமல, நான் ஒரு வார்த்தை கேட்டேங்கிறதுக்காக எனக்கு எதிராக உன்னை எவ்வளவு அழகா ட்விஸ்ட் பண்றான் பாத்தியா? நான் யதார்த்தம் தானடா சொன்னேன். இப்ப என்னடா, எப்படியாச்சும் காணாம போன குழந்தைய கண்டுபிடிச்சு அந்த செல்லம்மா கிட்ட கொடுத்துடணும், அதானே வாசு? ஏண்டா, இவ்வளவு நாளா பாரதி அவ கூட அந்த வீட்டுல இருந்தா இப்ப யாருமே இல்லாம அவ தவிக்கிறாங்கிறதுக்காக எப்படியாவது அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு ஒப்படைக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடுற, அவ்வளவுதானே? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன, குழந்தைய தேடவே கூடாதுன்னு சொல்றீங்களா? மாமா, ஏன் கோவப்படுறீங்க? ஏன் சித்தப்பா, எப்ப எதை பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியல. எதையாவது ஒண்ணு பேசி சண்டையை தூண்டி விட்டுறீங்க. என்ன, அவனுக்கு ஒத்து உதறியா? ஆமா, அப்படிதான். குழந்தை இப்ப யார்கிட்ட போறதா இப்ப முக்கியம்? நம்ம வீட்டு குழந்தை, அதை காணோம். அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். குழந்தை கிடைக்கணும்னு விதி இருந்தா நிச்சயமா கிடைக்கும். நாம இப்படி கடந்து அடிச்சுக்கிறதுனால எதுவுமே ஆக போறது இல்லை. படமல, காணாம போன நினைச்சு கவலைப்படாதப்பா. பாரதியை நல்லபடியா வளர்க்கறதுக்கு வழியை பாரு. இத்தனை நாளா அப்படிதான் மனசை தேத்திக்கிட்டு இருக்க. நம்ம குழந்தைய கடைசியா ஒரு நர்ஸ் தூக்கி போனான்னு சொன்னோம்ல, அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய ஒரு கிழவியும் ஒரு நாமக்கல் வச்சிருந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்களுக்கு இந்த குழந்தை காணா போனதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏமாமா, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச இந்நேரம் 4 போடு போட்டு அந்த குழந்தை தூக்கிட்டு வந்துக்க மாட்டேன். அந்த நாமக்கார பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்தான். அந்த கழுவி சூனியக்காரி மாதிரி இருந்தா. எங்க இருந்தாலும் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். டேய், என்னடா என்னமோ அம்பளி மாமா கதை சொல்லிட்டு இருக்க? என்னமோ நாமம் போட்டவன் சூனியக்காரின்னு என் வாயில நல்லா வரப்போதுல. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மாமா. இங்க பாருங்க, எல்லாரும் நெத்தியில தான் நாமம் போட்டிருப்பாங்க. ஆனா அவன் மட்டும் தான் தலையில தான் நாமம் போட்டிருந்தான். இப்படியோல எங்க பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இல்ல. அப்போ அந்த ஆளை பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வருமா இல்லையா? பார்த்தா ஞாபகம் வரதான் செய்யும். அப்போ அந்த அடையாளத்தை சொல்லி விசாரிச்சோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. கண்டுபிடிச்சிடலாம். போடா பைத்தியக்கார. இத பார்வடமல, இந்த பைத்தியக்காரன் பேச்சை கேட்டு உன் மனசை குழப்பிக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன், எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கும். நான் போன உடனே அவங்க கூட ஒத்துக்குதாத, புரியுதா? மச்சான், அவரு கடற்கார விடுங்க. அவர் சொல்றதை பெருசா எடுத்துக்காதீங்க. அந்த நாமக்காரனையும் சூனியக்காரியும் நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன். அந்த 2 பேரை கண்டுபிடிச்சோம்னா நம்ம குழந்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தைரியமா இருங்க. கூடிய சீக்கிரத்துல உங்க குழந்தைய நான் கண்டுபிடிச்சு தரேன். கவலைப்படாதீங்க. நல்ல வேலை, சமாளிச்சாச்சு. நம்ம காரியெல்லாம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் இந்த கேள்வியை நாமக்காரனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த கருப்பு பையலுக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்ல நம்ம கதி அதோ கதிதான். நினைத்ததை முடிப்பவன் நான் நான் நான். லா 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 லா.
நீ இங்க இருக்கியா? ஸ்வீட் எடுத்துக்க. என்னப்பா விசேஷம்? கடற்கரை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாமா. ஓஹோ. என்னம்மா சந்தோஷமான செய்தி சொல்லிருக்கேன், ஓஹோன்னு மெதுவா கேக்குற? உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்ப டெல்லிக்கு போயிருக்காருமா, கான்ட்ராக்ட் விஷயமா. அப்படியா? பெரிய கான்ட்ராக்ட், 10 கோடி. அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற நேரம் அவருக்கு பணம் மழையா கொட்ட போகுது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது உங்களை மாதிரி என்னால சந்தோஷப்பட முடியலப்பா. சந்தேகம் தான் வருது. ஏன் சந்தேகம்? இந்த தடவை உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு அப்பா நான் கேரண்டி. என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலப்பா. மனசுக்குள்ள இது நெருடலாவே இருக்கு. ஸ்னேகா, சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த கல்யாணம் தான் நமக்கு ஆரம்பம். அதுக்கு மேல நடக்க வேண்டியது நிறைய இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கடற்கரையோட ஆபீஸ் நிர்வாகத்தை நீ கையில் எடுத்துக்கணும். அப்புறம் மணியரசு, சோலை, செல்லம்மா எல்லாரையும் தனித்தனியா பிரிக்கணும். அந்த குடும்பமே சின்ன பின்னமாகி கடைசியா இந்த தவசி காலில் வந்து விழணும். ஒவ்வொருத்தன் தலையா மண்ணுக்குள்ள போட்டு நான் மிதிக்கணுமா? ஏன்பா இப்படி காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு ஒரே நாள்ல மொத்த பேரையும் முடிச்சிட்டா? இந்த பாரு ஸ்னேகா, உன்னை ஆம்பளை மாதிரி வளர்த்தேன் இல்லையா? அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் வருது. இப்போ நீ துப்பாக்கி எடுத்துட்டு போய் டப்பு டப்பு டப்புன்னு சொல்றேன்னு வச்சுக்க, எல்லாம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும். அப்படி நீ அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சா நீ காலம் முழுக்க ஜெயிலில் இருக்கணும், நான் அனாதையா ரோட்டில் நிற்கணுமா? இதெல்லாம் தேவையா? நான் யோசிக்கிறதே நாம நல்லா வாழணும். நம்ம எதிரிங்க நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு வரணும். இது எத்தனை வருஷ பகை தெரியுமில்ல? எப்ப அந்த குடும்பம் என்ன கொண்டு வந்து நடு ரோட்ல நிற்க வச்சதோ அப்ப ஆரம்பிச்ச பகை. அதை முடிச்சு வைக்க போறது நீதான். அதுக்காக நீ பெருமைப்படணும். இன்னும் எதுவுமே நடந்துடலையேப்பா. எல்லாமே வெறும் பேச்சுவார்த்தையில தானே இருக்கு. அதுக்குள்ள இப்படி சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இந்த பாருமா, இப்படி அவநம்பிக்கையில பேசாத. அப்பா நான் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இந்த தடவை நடக்கும். அப்பா நீங்க சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் நடக்காதுப்பா. இந்த பாருமா, எல்லாத்தையும் நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த தடவை நீ சந்தேகப்படவே கூடாது. ஏன்னா கடற்கரையானுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. கல்யாணம் நடக்கும். அப்பா தரேன், ஸ்வீட் எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. இப்படி பிடிவாதம் படிக்கிறியா? காட்டு அப்பா, காட்டு. வெரி குட், வெரி குட். துன்பம் நேர்கையில் யாரெடுத்து நீ இன்னும் வாப்பா. எங்கப்பா போயிருந்த? சித்தப்பா, இது கேகேனர் வரைக்கும் போனேன். சரி. அங்க ஒரு ஹோட்டல் ஒன்று விலைக்கு வந்திருக்கு. சரி. அந்த ஹோட்டலை நாம வாங்கி கொஞ்சம் ஆல்டர் பண்ணோம்னா சரி பிசினஸ் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஹோட்டலா? நல்ல ஐடியானே. உடனே பேசி முடிச்சிருங்க. ஹோட்டல் பிசினஸ் தான் நமக்கு ஒத்து வரும். ஆமாம்மா, நமக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். நாளைக்கே நல்ல நேரம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். இடத்துல வில்லங்கெல்லாம் ஒன்றும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஃபுல்லா பார்த்தாச்சு. சித்தப்பா, இந்த பிசினஸ்ல நம்ம மாப்பிள்ளை கருப்புதுரைய ஒரு பார்ட்னர் ஆக்கி அவர் ஒரு நல்ல பொறுப்புல வைக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? அண்ணா, பார்ட்னர் ஆகிற அளவுக்கெல்லாம் எங்ககிட்ட பணம் இல்லை. நீங்க ஹோட்டல்ல என்ன பொறுப்பு வேணாலும் கொடுங்க. ராவு பகல்னு பார்க்காம நாங்க உழைக்க ரெடியா இருக்கோம். கலைவாணி, பணம்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா. இங்க பாரு, கருப்பு இந்த பிசினஸ்ல ஒரு பார்ட்னரா இருக்கணும், அவ்வளவுதான். ஏமா, நீங்க 2 பேரும் எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்குமே செய்வேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அட்வான்ஸ் கொடுத்து இடத்த முடிக்கிறத பாரு. அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். ஆனா திரும்பவும் சொல்றேன், கருப்பு இந்த பிசினஸ்ல ஒரு பார்ட்னர். ஆமா,
அண்ணே நீங்க செய்யறத நல்லா யோசிச்சு செய்யுங்க அண்ணே. நீங்க எங்களை பார்ட்னர் ஆக்குறது எங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான விஷயம்தான். இருந்தாலும் நாளைக்கு பணத்தினால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதான் சொல்றேன். கலைவாணி, இந்த மாதிரிலாம் யோசிக்காத. இது பாரு, நான் ஒரு முடிவு எடுத்தா நல்லா யோசிச்சுதான் எடுப்பேன், புரியுதா? சரி சரி, எனக்கு டயர்டா இருக்கு. போய் உன் கையால நல்ல காஃபி கொண்டு வா. போ. தோ கொண்டு வர. என்ன சித்தப்பா கதவு மூடுறீங்க? ஏண்டா உனக்கு எதாவது அறிவு இருக்கா? கருப்பு தரன பெரிய யோகியனா? இப்போதைக்கு வேற வழி இல்லாம யோகிய மாதிரி நடிக்கிறான்டா. அவனை போய் பிசினஸ்ல பார்ட்னரா சேர்க்கிறேன்னு சொல்லுப்பா. மனுஷங்களாம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, மாறுவாங்க. சும்மா தத்துவம்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. உனக்கு அவனுக்கு ஏதாவது உதவணும்னு நினைச்சுன்னா 5-10 கொடுத்து அனுப்பிச்சிடு. கூட வச்சுக்கிட்டா பிரச்சனை தானடா. அவன் சரியான நேரத்தில் அவன் குணத்தை காமிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பிளாட்ஃபார்ம் தான். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. என்னடா நடக்காது? ஏது சொன்னாலும் நடக்காதுன்ற. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் தலையெழுத்து. இதை பாடுற பிஸ்னஸில் ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேஷனையோ சேர்த்தா நீ மேலேயே வர முடியாது. அவன் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதுபடி நடக்கட்டும். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஏயா ஈசு வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அந்த மொக்கையை ஏதோ அர்ஜென்ட்னு ஃபோன் பண்ணா என்னமோ ஏதோ நான் பதிலடிச்சு ஓடியாந்தா நீ என்னமோ சாவாசமா வர. எதுக்காக வர சொன்ன? ஏன் மொக்கைய போன்ல சொல்ல சொன்ன சொல்லலையா? ஏன்டா சொல்லல? ஒண்ணு சொல்லாம இருந்துட்டேன். ஏடுபட்ட பையில சொல்றது ஒரு தரம், கொண்டு வரது ஒரு தரமா? என்னத்தை கொண்டு வருது? அது ஒண்ணு இல்ல. வண்டிக்குள்ள என்ன பேக்கு? அதுவா, வடமலை ஏதோ ஒரு ஹோட்டல் விலைக்கு வருது. அது என்னன்னு பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க சித்தப்பான்னு சொன்னா. அதான் பணம் எடுத்துட்டு போறேன். நல்லதா போச்சு. ஆமா, எம்பிட்டு பணம் இருக்கு? ஏன் கேக்குற? ஒண்ணு இல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு வீடு பாத்துருக்காங்களாம். அதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் அட்வான்ஸா கொடுக்கணுமா. அதை உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதட்ட இந்த மொக்கை என்கிட்ட போன்ல சொல்ல சொல்லாம விட்டுட்டேன். ஐயா, பணம் கொண்டு வந்திருக்கீல்ல, அதுல இருந்து எடுத்து கொடுத்து. இந்த பணத்தையா கொடுத்தா என்ன? உங்ககிட்டதான் பேக்ல நிறைய பணம் இருக்குல்ல? இருக்கு. ஆனா அது என்ன இழுக்கிறவ? இந்த பாரு, உங்ககிட்ட லட்சமா பேங்க்ல பணம் இருக்கு. அந்த பணத்தை எடுத்து இதுல போட்டு அட்ஜஸ்ட் பண்ண சரியா போச்சு. ஈசே, கேட்கும் போதெல்லாம் பணத்தை எடுத்து பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்தாத்தான் அவங்க உன்னை இந்திரே சந்திரே குபேரன்னு நினைச்சுக்குவாங்க. யோசிக்காத, எடு ஈசு. ஒண்ணு இல்ல, எடு ஈசு. அதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு போய் இம்புட்டு யோசிக்கிற, திணற, தடுமாறுற. போய் வேலையை பாரு. வா மொக்க வாடா. கேள்வி என்ன ஈசு? அவளை நான் ரொம்ப கேட்டதா சொல்றேன். ஆசையா பாரு. வாடா. நான் பாட்டுக்கு அவ கேட்டவுடனே 1 லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வடமலை கேட்டா என்ன பதில் சொல்றது நீ புரியலையே. ஐயோ, இவன் வேற வந்துட்டான். வந்தவொடனே கேட்பான் என்ன ஆச்சுன்னு. ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். பாப்பா வடமலை எங்க கோயில் போயிட்டு வரியா? ஆமா சித்தப்பா. சரி சரி. சித்தப்பா, ஹோட்டல் ஓனர்கிட்ட போய் காசு கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டீங்களா? கொடுக்கலாம் தான்ப்பா போனேன். அவன் நம்ம அஷ்டமி நவமி நாள் சரியில்லை, 2 நாள் கழிச்சு வான்னு சொல்லிட்டான்ப்பா. ஏப்பா பணத்தை வாங்கறதோட 4 லட்சத்தில் பார்த்தா எப்படிப்பா? ஏன் சித்தப்பா, பணத்தை கொடுத்து உடனே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால தானே கொடுத்து அமிச்சேன். இப்ப என்ன 4 நாள் அல்ல 2 நாள் கழிச்சுங்கிறாரு.
சரி சரி 2 நாள்ல மறக்காம கொடுத்துருங்க, கை மாறிட போகுது. அதை விட எனக்கு என்னப்பா வேலை, எப்படியே பார்த்து கொடுத்துட்றேன். சரி. இப்ப உடம்புல ஒரு நிமிஷம். நீ கொடுத்த 10 லட்சத்தை அப்படியே பேக்ல தான் வச்சிருக்கேன். அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டுமா? எதுக்கு சித்தப்பா மறுபடியும் பேங்க்? உங்ககிட்டயே இருக்கட்டும், 2 நாள் தானே. இல்லப்பா, நீ ரொம்ப சுலபமா சொல்லிட்ட. என்ன இருந்தாலும் உன் பணம் தானே, கையில வச்சுக்க எனக்கு பயமா இருக்குப்பா. ஏன் உன் பணம் என் பணம்னு பிரிச்சு பேசுறீங்க? இது நம்ம பணம் சித்தப்பா. இல்லப்பா, என்ன இருந்தாலும் நான் தானே பொறுப்பு. அந்த பயம்தான்ப்பா. காலம் வேற கெட்டு இருக்கு, அதான்ப்பா நான் சொல்றேன். சித்தப்பா ஐயோ வேணாப்பா, பேங்க்ல போட்டுருவோம். சொன்னா கேளுங்க. ஏன் சித்தப்பா இப்படி பயப்படுறீங்க? உங்ககிட்டே இருக்கட்டும். சித்தப்பா காலம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு, மனுஷங்க தான் மாறி போயிட்டாங்க. ஆஹா வந்துட்டாப்பா அட்வைஸ் கொஞ்சம். இத பாரு, நாங்க என்ன பேசுறோங்கிறத புரிஞ்சிக்காம நடுவில் வந்து நீ ஒன்னும் கருத்து சொல்ல வேணாம், புரியுதா? நீங்க பேசிட்டு இருந்த எல்லாம் நான் கேட்டுட்டு தான் என்ன இருந்தேன். கேட்ட? பணத்தை வீட்டுல வைக்க என்ன பயம்? நாங்க திருடிடுவோமா? ஐயோ ஏப்பா, நான் அப்படியாப்பா சொன்னேன்? காலம் கெட்டு கிடக்குது, அவன் கழுத்தை நெரிச்சிட்டு பணமும் நகையும் கொள்ளையடிக்கலாம் பேப்பர்ல போட்டிருக்கு, அதை தான் நான் சொன்னேன். நீங்க பொதுவா சொன்ன மாதிரி இல்லையே, எங்களை மனசுல வச்சுட்டு சொன்ன மாதிரியே இருந்தது. கலைவாணி, சித்தப்பா அப்படிலாம் சொல்லலமா. நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற? இந்த பிரசாதத்தை பிடி. ஆமா, குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? கொடுத்துட்டேனா? சரி சரி, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. சித்தப்பா உங்களுக்கு ஏதாவது டீ காஃபி? ஆமா ஆமா, இந்த காய்ச்சதுக்கு அப்புறம் காப்பி வர கேக்குதா? வா. ஏண்டாப்பா இவ ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன விரோதி மாதிரியே பாக்க? ஏன் சித்தப்பா, ஏன் எதையாவது பேசிட்டு சும்மா இருங்க. நான் அப்படியே பாக்குறேன். பின்ன நீ பேசுறது எப்படி இருக்கு? நான் என்ன பேசுறேன்? வா கலைவாணி, ஏமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு? சின்ன விஷயம், விடுங்க. சித்தப்பா நீங்களும் அப்படிலாம் பேசாதீங்க. நீ சொல்லிட்டு இல்லப்பா, இனிமே நான் ஏன் வாய் திறக்கிறேன்? போமா சார். கருப்பு வீடு தானம்மா? ஆமா, நீங்க? தேங்காய் கான்ட்ராக்ட் விஷயமா அவரை நாங்க கொஞ்சம் பார்த்து பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். அவரு குளிச்சிட்டு இருக்காரு. நேத்து நைட்டு கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு, அதான். வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க, வந்துருவாரு. சரிம்மா. உட்காருங்க, வந்துருவாரு. அவர் வந்ததும் நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவா சொல்லணும். இன்னைக்கு எப்படியாவது இதை பேசி வாங்கிடணும். சரி. என்ன விஷயமா அவரை பார்க்கணும்? அது அவரோட பிசினஸ் விஷயம். இருக்கட்டுமேம்மா, நான் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க அதுல எல்லாம் தலையிடாதீங்க. அது சரி. பாத்தியாடா, நான் வாயை திறந்தாலும் எனக்கு சரிசமமா சண்டை போடுறடா. விடுங்க சித்தப்பா. அது சரி, ஏமாந்தவன் நான் தானே, எல்லாம் சேர்ந்து ஏன் வாயை அடிச்சிடுங்க. ஏங்க வந்ததுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன மேட்டர்னு சொல்லவே மாட்டீங்களா? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏங்க கேட்கறது நானு, நீங்க 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்போ பதில் சொல்லுவீங்க? நீங்க ஏதாவது சொன்னாதான் நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். ஆனா சொல்லுங்கய்யா, ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாக்குறீங்க. அது வந்து சார் 1.5 லட்சம் ரூபாய் பணம் வரணும், அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். அப்படியா? நிறுத்துங்கயா, வீட்டுல அதை பத்தி பேச வேணாம். எதா இருந்தாலும் கோயில வச்சு பேசிக்கலாம் சொன்னல. வாங்க. என்னத்தையா கோயில்ல வச்சு பேசுறது? இல்லடா, சொல்ல கேளுங்க. வாங்க வாங்க, வெளியே போய் பேசிக்கலாம். வாங்க மாப்ள, என்ன பாருங்க சித்தப்பா. வாங்கண்ண, தயவுசெய்து நீங்க கிளம்புங்க, நான் வரேன். என்னைய பேசிக்கிட்டு இருக்க? நீ வர வேண்டியது 1.5 லட்சம். 1 லட்சம் செட்டில்மெண்ட் பேசி முடிச்சோம்ல, அத கூட தரலனா எப்படி? இத பாருங்க, நீங்க போங்க, நான் வரேன்னு சொல்றேன்ல. ஏயா, இந்த தரையா டெய்லி சொல்றேன், நான் நீ எங்கயா வர்ற? அதுக்காக வீட்டுக்கு வந்துடுறதா நீங்க? இத பாருங்க, கண்டிப்பா நான் வந்துடுறேன், நீங்க போங்க. யோ, கோயில்ல வெயிட் பண்ணுவோம், வரல அவ்வளவுதான். ஆமா. மாப்ள, அர்ஜென்டா போணும் மச்சான். வாங்க பேசலாம், வாங்க வாங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். ஒண்ணு இல்லாமல வீடு வரைக்கும் வந்து பிரச்சனை பண்றாங்க. சொல்லுங்க என்ன? இல்ல, அது வந்து அது ஒண்ணு இல்ல உடம்புல. இப்ப வந்தாங்களே, அவங்க பணத்தை ஆட்டிய போட்டான். நம்ம முன்னால தெரிஞ்சா நாரி போயிடுமேன்னு சொல்லி அவங்கள வாசல்ல வச்சு காலில் விழுந்து அனுப்பிச்சிட்டான். இல்லடா இதெல்லாம்? ஏய், என்ன சந்தேகப்படாதடி. நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்கி ஏமாத்தல. இது பிசினஸ் விஷயம்.
தேங்காயோட ஒரு பார்ட்டிக்கு கைமாத்தி விட்டேன். வாங்கினவன் 10 நாளா பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அலைய விட்டுட்டு இருக்கான். நடுவில் நான் இருந்து மாத்தி விட்டதுனால இவனுங்க என்கிட்ட வந்து கேட்கறானுங்க. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ என்ன நாட்டாமிய? விஷயம் தெரியாம பேசாதீங்க மாமா. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே கமிஷன் தொழில். இதெல்லாம் சகஜம். சும்மா இதை போய் பெருசாக்கிக்கிட்டேன். இதை நான் பார்த்துக்க தெரியும். ஏங்க நான் என்ன சொல்றேன்? நீ விடு, பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் சொல்றல. நீ போயிட்டு மேடது இப்போ. ஏன் நிக்கிற? அதான் சொல்லிட்டால கமிஷன் கமிஷன் போ. ஐ நம்ம குழந்தைய கடைசியா ஒரு நர்ஸ் தூக்கி போனான்னு சொன்னோம்ல, அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை ஒரு கேள்வியும் ஒரு நாமக்கரம் வச்சிருந்தாங்க. கற்புதரை உனக்கு கட்டம் சரியில்லடா. அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு. சனி வேலை செய்யணும் இல்லையோ, நான் வேலையை ஆரம்பிக்கிறேன்டா. நானும் உங்களை அண்ணனா தான் நினைச்சிட்டு இருக்கேன். வரேண்ணா 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 வரேண்ணா. விடு, எதுக்கு டென்ஷனா இருக்க? கூலா இரு. எப்படி இருக்கிறது கூலா? போயிட்டா. என்னவோ என் மடியில கொண்டு வந்து போடுறேன்னு சொன்ன, வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. கை கிட்டாத தூரத்துக்கு போயிட்டா. அவளுக்காக காத்திருந்து எனக்கு கிடைச்ச பட்டா என்ன அண்ணன். அவ என்ன அண்ணன் சொல்லும்போது அப்படியே அவ கழுத்தை நெரிச்சு. ஹேய் கூல்யா, அவளை விட்டு தள்ளு. அவ போனா என்ன? வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். நோ, எனக்கு அமுதா வேணும். வெளியில 1000 பொண்ணு கிடைப்பாங்க. அத பத்தி ஐ டோன்ட் கேர். ஐ வாண்ட் அமுதா. ஐ வாண்ட் அமுதா. அதான் போயிட்டாலே. கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தாலாவது அவ வீட்ல போய் பொண்ணு கேட்கலாம். அவ புருஷகிட்ட போய் உன் பொண்டாட்டியை கட்டி கொடுன்னு கேட்டா ரொம்ப அசிங்கம். உனக்கு என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி இருக்கா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எனக்கு அமுதா வேணும். இங்க பாரு, அவ யாரும் வேணான்னு வீட்டை விட்டு தனியா தங்கி இருந்தப்ப நீ ட்ரை பண்ண, அப்ப ஓகே. இப்ப ஏதாவது செஞ்சா ஏடா கூடமா போயிடும். மனசு தேத்திக்க. இல்ல, இத்தனை நாள் அவனை வச்சு போட்ட பிளான் எல்லாம் டோட்டல் வேஸ்ட். கொக்கு தலையில வெண்ணெயை வச்சு பிடிக்கிற கதை தான். அதனால இப்ப நானே நேரடியா இறங்க போறேன். என்ன சொல்ற? கடவுள் எனக்கு கடைசியா ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கான். அதையே நான் மிஸ் பண்ணோம். இங்க பாரு, நீ ஏதோ தப்பா யோசிக்கிறேன்னு தோணுது. இல்ல, இன்னைக்கு தான் நான் ரொம்ப சரியா யோசிச்சிருக்கேன். அமுதா வாசு கிட்ட போன்ல என்ன சொன்னா? தனியா வீட்டுல இருக்க பயம் இல்லைன்னு சொன்னால, அப்ப தனியா இருக்கன்னு தானே அர்த்தம். எனக்கு அது போதும். வேணா, நீ தப்பான ரூட்ல போற. அவ கத்தி ஊரை கூட்டிட்டா மானமே போயிடும். அப்புறம் நீ ஜெயிலுக்குள்ளதான் போகணும். அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட் அமுதா எனக்கு தான். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அவளை அனுப்பி வச்சுட்டு என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியல. அதான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்னவோ நீ பண்றது சரின்னு படல. எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. நான் கிளம்புறேன். சார், நீங்க எங்க இங்க? அது வந்து உள்ள போய் பேசலாமா? ஐயோ, உள்ள வாங்க சார்.
வாங்க உட்காருங்க சார். ஆமா, என் வீடு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு வரல. முக்கியமான டெலிவரி பசங்க கொடுக்க மறந்துட்டாங்க. பார்ட்டி உடனே கொடுத்தாகணும்னு ஒரே டார்ச்சர் பண்ணாங்க. அதான் நானே என் கார்ல கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அதெல்லாம் சரி சார், என் வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் எங்க கண்டுபிடிச்சேன்? என் கார் தான் கண்டுபிடிச்சது. கரெக்டா அவன் வீட்டு வாசல்ல வந்து ஆஃப் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? என்னாச்சு? தெரியல, என்னவோ திடீர்னு கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி, ஒருத்தவங்க வீட்டு வாசல்ல கார் நின்றுச்சு, சேஃப்டிக்கு அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு பெல் அடிச்சா நீ வந்து கதவு திறக்கிற. நான் மெக்கானிக் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டான். அவன் வர வரைக்கும் கார் உங்க வீட்டு வாசல்ல நிக்கலாம்ல? உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே. என்ன சார் நீங்க, கார் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமுதா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சாரி சார், நியாயமா டீ போட்டு கொடுத்துருக்கணும். ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.